ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இடையில வேறு காதலர் தினத்தோடு சரி, அதுக்கப்புறம் என்னோடய பர்த்டே வேறு நேற்று வந்தது, போடலான்னு பார்த்தேன். ஒன்றும் பெருசாக செலிப்ரேட் பண்ணலை, அதனால் எதுவும் போடலை. கேக் மட்டும் வெட்டிட்டு விட்டுட்டேன். அதை மட்டும் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சாங்க. தம்பிக்கு பொண்ணு வீடு பார்க்க போனோம். அப்படியே கொஞ்சம் பெருசாகவே வச்சுட்டாங்க, கிராண்டாகவே. இவன் தான் கடைசி. எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து 1 இயரில் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகி முடிஞ்சிச்சு. பொண்ணு நிற்கிது பாருங்கள். நானும் தம்பி உக்காந்துட்டு பக்கத்துலேயே பொண்ணு எப்போ மூஞ்ச காட்டுன்னு பார்க்குறோம், காட்டவே இல்லை. உள்ளே என்ட்ராவுக்குள்ளேயும் கூடயே 4 பேர் மறைச்சிக்கிட்டாங்க. அங்கே போய் மூலையில் உட்கார வச்சுட்டாங்க. சரி, அவன் பொண்ணு பார்க்கலையே, ஜூம் பண்ணியாவது அவன்கிட்ட காட்டலான்னு பார்த்தா அதுக்கும் முடியல. ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க பெரியவங்க. சரி, எப்படியா இருந்தாலும் பொண்ணு வெளியே வந்து தானே அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் மற்றவங்க பெரியவங்கெல்லாம் சம்பிரதாயம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அப்படின்னாங்க. அப்புறமா நான் ஃபைனலாக பார்த்தாச்சு பொண்ணை. எல்லாம் நிற்க வச்சு பொட்டு மாதிரியே சும்மா வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் போயிடலாம், ஏன்னா பொட்டு வச்சாங்க. நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, நாம் மட்டும் எதுக்கு நிற்கணும், நாம் நாத்தனார் தானே, போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பின்னாடி நின்னேன். என் தம்பி வீடியோ எடுக்க சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு அப்புறம் நான் போயிட்டு பொட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஏந்து போனேன். மற்றவங்க வைக்கிறாங்களோ இல்லையா, நம்ம முன்னாடி வைக்கணுமில்ல. பின்னாடி நிற்கிது பாரு, ரெட் கலர் சாரி, குள்ளமாக நிற்கிறேனே, அதுதான் நான் கொஞ்சம் முடி நீட்டாக நின்றுட்டேன்னா ஃபோட்டோ பொட்டு எடுத்து வச்சுட்டேன். பொட்டு எடுத்து வச்சு முடித்ததுக்கப்புறம் வீடியோவே எடுத்துட்டான். ஃபோட்டோ எடுறான். நான் குடுமா நாங்கள் இருங்க ஃபோட்டோ எடுத்துடுறேன்னு முடிஞ்சாச்சா. உடனே அப்படியே எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். பந்தியை போட்டாங்க. பந்தியை போட்டதும் என்ன, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்ற மாதிரி எல்லோரும் உக்காந்துட்டாங்க. அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து சித்தி, தம்பி பொண்டாட்டி, தங்கச்சி எல்லோரும் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சித்தி, சித்தப்பா இவங்கெல்லாம், அவர் மாப்பிள்ளை, பொண்ணு பக்கத்தில் நிற்கிது, எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சாப்பிட்லையா, எல்லோரும் சாப்பிட்டாச்சு, நீ ஏன் சாப்பிட்ல போ அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா எங்கே இடம் கிடக்குது, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே காலியாகல. சரி, சாப்பிட்டு முடிக்கட்டும்னா அப்புறம் நான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தேன். என் தம்பி ஃபோட்டோ எடுத்தான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். தம்பி பொண்டாட்டி அவங்க, அந்த ரோஸ் கலர் சாரி தங்கச்சி, இவங்க ஃபைனலோடு முடித்தாச்சு.